இன்னைக்கு சண்டே அதுமா ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு மஷ்ரூம் அண்ட் மீல் மேக்கர் போட்டு ஒரு பிரியாணி செஞ்சுருந்தேங்க. அவ்வளோ சூப்பராக கமகமன்னு வந்துருந்துச்சுங்க பிரியாணி. நல்லா மல்லிப்பூ மாதிரி உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்துச்சுங்க. இதுக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக கார முட்டை ஃப்ரை செஞ்சு பாருங்கள். இது என்னோட சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். வாங்க இந்த 2-in-1 பிரியாணி மஷ்ரூம் மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செஞ்சதுன்னு பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 மராட்டி முக்கு, 1 அன்னாச்சி பூ, 1 சின்ன பட்டை, 1 கல்பாசி, 2 கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சிடணும். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா 90% நல்லா வதங்கணும். அப்புறம் நல்லா பூண்டு இஞ்சி சேர்த்து நல்லா தட்டி இதோடு சேர்த்துக்கோங்க. 1 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இந்த பிரியாணிக்கான மசாலா சேர்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது எல்லாமே வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் அப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான மஷ்ரூம் நான் கழுவி நல்லா க்ளீன் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோடு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இந்த மசாலா எல்லாமே பேலன்ஸ்டாக மைல்ட் ஆகிறதுக்கு நான் புளிச்ச தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டு சோயா சங்க்ஸ் மீல் மேக்கரு நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு இதோட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை வேக விட்டுக்கோங்க. கூடுதலாக 1 டம்ளர் ஊற்றி சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். பாஸ்மதி அரிசி நான் 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் இதோட சேர்க்குறேன். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப்பு டம்ளர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த குவான்டிட்டி 3 to 4 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன். கடைசியாக குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விடுறதுக்கு முன்னாடி நெய் சேர்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. 80% இதில் நல்லா கொதிச்சு வந்ததும் நீங்கள் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும் பிரியாணி. அதுக்கு காம்பினேஷனாக இந்த கார முட்டை ஃப்ரை செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம 2-in-1 பிரியாணி மஷ்ரூம் மீல் மேக்கர் பிரியாணி. இது கண்டிப்பாக செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த கார முட்டை ஃப்ரை நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பர்பான ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.